கர்த்தருக்கு சோத்திரம். परमेश्वर के नाम की महिमा भएको होस्. இந்த சாயங்கால வேளை முதல் நாள் கன்வென்ஷனில் கர்த்தர் இரக்கம் பாராட்டி அடியனுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் இந்த கன்வென்ஷனில் நிறுத்தினார். இந்த சமயத்தை கொடுத்த பரிசுத்தவான்களுக்கும் நன்றியோடு இருதயத்தோடு சோத்திருக்கிறேன். परमेश्वर के नाम की महिमा भएको होस्. परमेश्वर को महान दयाले र अनुग्रहले पवित्र सन्तोर की दयाद्वाराले ये महासभाको बेलुकाको समयमा पनि प्रभुको उपस्थितिमा आएर यस्तो गवाई बन्नेको लागि परमेश्वर मलाई यस्तो सौभाग्य दिनुभयो. त्यसको लागि म परमेश्वरलाई धन्यवाद स्तुति दिँदैछु. என்னுடைய பெயர் ஜெகநாதன். मेरो नाम जगन्नाथन हो. மும்பை சென்ட்ரல்ல இருந்து வந்திருக்கிறேன். म मुम्बई शहरबाट आएको छु. சென்டர் பெய்தோம் எனது வில்லு பர்லாவுக்கு நான் ஆராதனைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். और सेन्टर फेतोम विले पार्लेमा म आराधना सेवाको लागि जाँदैछु. அங்க இருக்கிற பாஸ்டர் யூனிஸ் மசியை உங்களுக்கு யாவருக்கும் அறிந்திருப்பீர்கள். उताको पास्टर युनिस मसीला सबैजना चिन्छ होला. அவரும் மற்ற பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும் உங்களை யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். उताको सबै विश्वासीहरू उताको सबै सन्तहरू सेवकहरूले तपाईहरुलाई प्रभुको नाममा अभिनन्दन पठाएको छ. எல்லாரதை விட பரிசுத்தவான்கள் கொடுத்திருக்கிற எனக்கு இந்த சமயத்தை நான் அதை பிரயோஜனப்படுத்தி கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட கர்த்தர் என் வாயிலிருந்து அவர் எனக்கு மூலமாய் செய்த நன்மைகளை மட்டும் கூற கர்த்தர் எனக்கு கிருபை தர வேண்டும். परमेश्वरको उपस्थितिमा सन्तहरूको दयाद्वारा प्रभु यो समय दिनुभएको छ. त्यसको लागि मेरो मुखबाट परमेश्वर गरेको भलाइहरू म भन्नेको लागि प्रभु मलाई अनुग्रह दिनुभएको होस्. என்னுடைய பிறப்பு கோயம்புத்தூர் நகரத்திலே உடையாம்பலம் என்கிற கிராமத்தில் நான் பிறந்தேன். म यस्तो एक ग्रामीण शहरमा मेरो जन्म भयो. இந்து முறைப்பட்டு என்னை வளர்க்கப்பட்டார்கள். हिन्दू रीतिरिवाज अनुसार मेरो पालन पोषण भयो. நான் ஒரு பளுதூக்கு வீரனாய் இருந்ததனால் எனக்கு பாம்பே பட்டணத்திலே எனக்கு வெயிட் லிஃப்டிங் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே ரயில்வேலே எனக்கு ஊழியம் கிடைத்தது. मेरो मलाई यस्तो मुम्बई शहरमा रेलवेमा मलाई यस्तो एक काम पायो. நான் ஒரு வெயிட் லிஃப்டராக இருந்ததனால் என்னுடைய சரீர பலத்தினாலே ஜீவித்துக் கொண்டிருந்தேன். म यस्तो रेलवेमा थियो र मेरो इच्छा अनुसार म जीवन बिताउँदै थियो. கர்த்தரை அறியாமல் அந்த பாம்பே பட்டணத்திலே திக்கற்றவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே परमेश्वरलाई नचिनेर म त्यो मुम्बई शहरमा म यस्तो टुराटुरीहरू जस्तै जीवन बिताउने बेलामा என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளுடைய சபைக்கு வருகிற மிஸ்டர் அலெக்சாண்டர் என்று அவர் இப்பொழுது இல்லை, கர்த்தருக்குள்ள சென்று விட்டார். அவர் மூலமாய் நான் இந்த சத்தியத்துக்கு வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். हाम्रो छिमेकीहरू जसको नाम अलेक्जेन्डर हो उनीहरू अहिले छैन, प्रभुमा प्रवेश गरेको छ. उनीहरूद्वारा यो सच्चाई बुझ्नको लागि प्रभु मलाई सहायता गर्नुभयो. ஒரு நாள் அவருடைய மகனுக்கு கல்யாணம் முடிந்து அடுத்த நாள் என்னை அவர் இந்த டிபிஎம் சபைக்கு அழைத்தார். एक दिन उनीहरूको छोरीको बिहा भयो. त्यसपछि उनीहरू मलाई टिपिएम मण्डलीमा बोलाएको. நான் அந்த வேளையிலே வருகிறேன் அங்கிள் என்று சொல்லி பாஸ்டர் எம்டி தோமஸ் அந்த 1999 அங்க வில்லப்பலா சென்டர் பெய்தோமிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். पास्टर एमटी थॉमस 1999 वर्षमा विले पार्ले सेन्टरमा सेवा गर्दै थियो. நான் அந்த சமயத்திலே அவரிடத்திலே முதல் முறையாக நான் மீட்டிங் முடிந்த பிறகு சென்று எனக்காக அவர் ஜெபித்தார். त्यस दिन पहिला दिन म सेवा सिद्धिएपछि उनीहरु कहाँ गयो र पास्टरजी मेरो लागि प्रार्थना गर्नुभयो. நீங்கள் யாரும் விசுவாசிக்க மாட்டீர்கள். நான் சரீர பலத்தினாலே பழுதூக்கும் வீரனாக இருந்ததனால் என் சரீரத்தில் நான் பலத்தை கொண்டே ஜீவித்துக் கொண்டிருந்தேன். और म शरीरमा होनेको कारण मेरो शरीरको बलद्वारा म जीवित थियो. ஆனால் கர்த்தர் அந்த பாஸ்டர் மூலமாய் ஜெபித்த வேளையிலே என் சரீரத்தில் இருந்த அசுத்த ஆத்துமாக்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக மாறினேன். म शरीरमा हुने बेलामा पनि अशुद्ध आत्माद्वारा सताएको थियो. जहिले पास्टर प्रार्थना गर्नुभयो त्यस बेला मेरो शरीरबाट सबै अशुद्ध आत्मा हटेर गयो र म एक साधारण मानिस जस्तै भयो. ஏனென்றால் அதற்கு முன்னாலே நான் உலக பிரகாரமாகவும் ஜீவித்திருந்தேன். என் சரீர பலத்தினால் ஜீவித்திருந்தனால் அடிக்கொருக்காக எனக்கு கோபம் வரும். நான் யாவரையும் அனாவசியமாக இல்லை, எந்த ஒரு காரணத்துக்கு கூட கோபித்துக் கொள்வேன். म शरीरमा जीवन बिताउँदै थियो. अशुद्ध शक्ति ममाथि राज्य गर्दै थियो. त्यसको कारणले म शरीरमा एकदमै बलशाली भएर जीवित थियो र म रिस्क गर्दै र कोही कारण नभए तापनि रिस्क गरेर म मानिसहरूसँग व्यवहार गर्दै थियो. கர்த்தருடைய கிருபை உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே என்னை வேறு விரித்து இந்த சபைக்கு கொண்டு வந்ததனால் நான் இன்று உங்கள் முன்னால் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்கிறேன். परमेश्वरको महान अनुग्रहद्वारा जगतको उत्पत्ति भन्दा अघि नै प्रभु मलाई चुन्नु भएको छ. त्यसको कारण म तपाईको अगाडि यस्तो गवाही भएर प्रस्तुत भएको छु. இந்த சத்தியத்துக்கு வரக்கு முன்னால் நான் கோபத்தினாலே 3 முறை என்னுடன்
போலீஸ் கேஸ் ஆகிவிட்டது. मे यो सच्चाइमा आउनुको अगाडि क्रोधको स्वभावद्वारा रिसको स्वभावले गर्दा 3 पल्टा म माथि पुलिस केस पनि भयो. ஆனால் கர்த்தர் சிறிது சிறிதாக என்னுடைய ஜீவியத்திலே கோபத்தினுடைய ஆவியை விலக்கி ஒரு பரிசுத்தவான்களோடு அதிகமாக இருக்கவும் அவர்களோடு எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளவும் தேவன் எனக்கு கிருபை தந்தார். त्यो पनि प्रभुको महान दयाले यो रिसको आत्मादेखि छुटकारा पाएर पवित्र सन्तहरूको नजिक भएर जिएर पवित्र सन्तहरूको साथ मिलेजुलेर जिउनको लागि प्रभु मलाई मद्दत गर्नुभयो. அதனால் எனக்கு தாழ்மையின் ஆவி தேவன் தந்தார். தாழ்மை. त्यसपछि परमेश्वर मलाई नम्रताको आत्मा दिनुभयो. அதன் காரணமாக வேலை செய்யும் இடத்திலும் நான் ஒரு முரட்டாட்டுக்காரனாக இருந்ததனால் முதல்ல அவர்கள் என்னை அதிகமாக விசுவாசிக்கவில்லை. இந்த விசுவாசத்தில் வந்தவுடனே எனக்கு புறம்பான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். म पहिले विश्वासी थिएन. यो विश्वासमा आएपछि म विश्वासमा आउनेको अगाडि ढिट मानिस थियो अनि म यस विश्वासमा आएपछि मेरो विरुद्धमा उनीहरू कार्य गर्ने सुरु गर्यो. ஆனால் சிறிது சிறிதாக என்னோடு வேலை செய்பவர்கள் என்னுடைய சுபாவத்தினுடைய சேஞ்சை கண்டு அவர்கள் எனக்காக அவர்கள் தாழ்மையாக பேச என்னோடு கற்றுக்கொண்டார்கள். त्यो पनि मेरो स्वभावको परिवर्तनद्वारा मेरो नम्रताको स्वभावद्वारा उनीहरू पनि नम्रताको स्वभाव सिकेको. கர்த்தர் வேலை செய்யும் இடத்திலே எல்லா நண்பர்களும் இந்துக்களாக இருந்தாலும் அடியேன் மட்டும் டிபிஎம் சபைக்குள் வருவனாக இருந்தாலும் மற்றவர்கள் எல்லாத்தையும் அவர்கள் இந்து பேரை சொல்லித்தான் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் என்னை கண்ட பொழுது பிரேஸ் தி லார்ட் என்று சொல்ல தேவன் அவர் இருதயத்திலே ஒரு நன்றியுள்ள இருதயத்தை தந்தார். म हेरे पनि म काम गर्ने ठाउँमा अरू हिन्दूहरू पनि थिए. त्यो पनि प्रभुको महान दयाले उनीहरू हिन्दू रीतिरिवाज अनुसार अरूसँग व्यवहार गर्ने बेलामा पनि मलाई हेरे बित्तिकै उनीहरू प्रेज लर्ड बन्ने भनेर परमेश्वरको हृदयमा कार्य गर्यो. இது என்னுடைய ஜீவிதத்தில் செய்த நன்மைகள். यो मेरो जीवनमा परमेश्वर गरेको भलाइहरू हो. கர்த்தர் என்னுடைய குடும்பத்திலும் பல நன்மைகளை செய்திருக்கிறார். परमेश्वर मेरो परिवारमा पनि अनेक भलाइहरू गरेको छ. சமயம் இல்லாதனால் என்னுடைய சாட்சியை நான் ஒரு சில மட்டும் உங்கள் முன்பாக கர்த்தருடைய நாம மகிமைப்பட சொல்லுகிறேன். समय छैन त्यसको लागि केवल केवल म सानुकाहरू मात्र तपाईहरुको अगाडि बन्नेको चाहना गर्दैछु. என்னுடைய மனைவியும் ஒரு குறி சொல்லுகிற ஃபேமிலியில பிறந்து வளர்க்கப்பட்ட பெண். मेरो श्रीमतीको बारेमा भने त्यो टुनमुना गर्ने परिवारमा त्यसको जन्म भयो. கோயில்ல அவங்க நெருப்புல நடக்கக்கூடிய ஒரு பொண். त्यो मन्दिरमा हेरे भने त्यो आगोमा चल्दै थियो. ஆனால் தேவன் அவர்களுடைய இருதயத்திலும் நான் சத்தியத்துக்கு வந்த பிறகு 5 வருடம் கழித்து அவர்களும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். परमेश्वर म आएर यो सच्चाइमा 5 साल भयो. त्यसपछि परमेश्वर मेरो श्रीमतीको जीवनमा पनि कार्य गरेर श्रीमतीलाई पनि यो सच्चाइमा आउनको लागि सहायता गर्नुभयो. இதெல்லாம் என்னுடைய பலனோ பராக்கியமோ கிடையாது. பரிசுத்தவானுடைய ஜெபமும் விசுவாசிகளுடைய ஜெபமும் அடியேனையும் அடியேனுடைய குடும்பத்தையும் இந்த பாம்பே பட்டணத்தில் இம்மட்டும் தேவன் பாதுகாக்கிறார். यो मेरो बल मेरो पराक्रम होइन. यो सबै सन्तहरूको प्रार्थना विश्वासीहरूको प्रार्थना द्वारा परमेश्वर मुम्बई शहरमा मेरो परिवारलाई र मलाई सम्हालेर राख्नु भएको छ. நாங்கள் ஒரு நாள் டெல்லி கன்வென்ஷனுக்கு போக முன்பாக அவர் இந்து முறைப்படி தாலி கட்டியிருந்தார்கள். என் மனைவி मेरो श्रीमतीलाई म हेरे पनि एक दिन म दिल्ली महासभा जानेको अगाडि आफ्नो गलामा त्यो मङ्गलसूत्र बाँधेको थियो. கர்த்தர் அவரோடு பேசி அதை எனக்கு அறியாமை நான் எந்தவித வலுக்கட்டாயம் இல்லாமல் தேவன் அந்த தாலியும் நகைக்கு பின்னால் செல்லாமல் அவர்கள் அதையெல்லாம் கழட்டி போட்டு விட்டார்கள். कसैको कोही जबरदस्ती बिना मेरो श्रीमतीको मनमा परमेश्वर कार्य गर्नुभयो र त्यो मङ्गलसूत्र पनि त्यो मेरो श्रीमती निकालेर राख्नुभयो. தேவன் இதற்கு எங்களுடைய ஜீவிதத்தில் நன்மை செய்த பிறகு परमेश्वर मेरो जीवनमा भलाइ गरेपछि சைத்தான் எங்களுடைய ஜீவிதத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டான். शैतान मेरो जीवनमा पनि कार्य गर्न सुरु गर्यो. என்னுடைய பிள்ளை மூத்த மகளுடைய ஜீவிதத்திலே मेरो छोरी मेरो ठुलो छोरीको जीवनमा அவள் ஸ்கூல் பாடங்களை 2 மணி நேரத்தில் படித்தால் 2 மணி நேரத்தில் மறந்து விடுவாள். त्यो स्कुलमा पढेको सबै कार्यहरू 2 घण्टाको भित्र त्यो बिर्सिँदैछ. அவர் படிக்கக்கூடிய முடியாதபடி தடைகளை பிசாசானவன் கொண்டு வந்தான். मेरो छोरी नपढ्यो बजेर शैतान अनेक बाधाहरू पनि ल्यायो. ஆனால் தேவன் அந்த பிள்ளை மேலும் இரக்கம் பாராட்டி இன்று பிகாம் படிக்கிற அளவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். त्यो पनि परमेश्वर त्यो छोरी माथि पनि दया गर्नुभयो र बिकाम पढ्नेको लागि सहायता गर्नुभयो. 2 பிள்ளைகளும் பாம்பே பட்டணத்திலே உலக பிரகாரமாக ஜீவிக்காமல் கர்த்தருக்கும் பரிசுத்தவானுக்கும் விசுவாசிகளுக்கும் தேவனுடைய பார்வைக்கு நன்மையாக ஜீவிக்க கர்த்தர் இம்மட்டும் கிருபை தந்தார். मेरो दुईटा
मेरा छोरीहरूलाई पनि मुम्बई शहरमा बसे तापनि संसारिक तरिकाले होइन, त्यो पनि परमेश्वरको दृष्टिमा, सन्तहरूको दृष्टिमा राम्रो भएर जिउनको लागि परमेश्वर मद्दत गर्नुभएको छ। என் தாய் தகப்பனாருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பில்லி சூனிய கட்டின் மூலமாக இன்றும் அவர்கள் என்னுடைய தம்பி தங்கை எல்லாரும் அதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்குள் உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். मेरो आमाको परिवारमा भने पनि मेरो सबै दाजुभाइ दिदीबहिनीहरू पनि टुना मुनाको बन्धनमा अहिले पनि उनीहरू कष्ट उठाउँदैछ। ஆனால் தேவன் என்னாகும் 23:23 படி யாக்கோபின் மீது குறி சொல்லுகிறதும் இஸ்ரவேலின் ஜனம் பில்லி சூனியம் பலிக்காது என்று சொல்வது போல அடியேனையும் அடியேனுடைய மனைவி பிள்ளைகளையும் வேறு பிரித்து எங்கள் மேலே அந்த குறி சொல்லுகிறதும் அந்த பில்லி சூனியம் பலிக்காமல் கர்த்தர் கிருபை செய்தார். जसरी गन्ती 23 अध्यायको 23 पदमा लेखिएको छ, याकूबको विरुद्धमा कोही मन्त्र र इजरायलको विरुद्धमा टुना मुना केही अर्थ लाग्दैन, त्यस्तै परमेश्वर मेरो र मेरो परिवारको विरुद्धमा र मेरो छोराछोरीको विरुद्धमा यस्तो टुना मुनाको कुनै पनि शक्ति कार्य नहुनेको लागि प्रभु मद्दत गर्नुभयो। தேவ ஜனமே, என்னுடைய தங்கச்சி பாம்பே பட்டணத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் கிட்னி ஃபெயிலியர்னால இப்பவும் அந்த பில்லிசூலு கட்டத்தினால் முழு குடும்பமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். मेरो बहिनीलाई म हेरे भने त्यो मुम्बई शहरमा छ र त्यो मृगोलाको कष्टद्वारा त्यो अहिले पनि कष्ट उठाउँदैछ। என்னுடைய இன்னொரு தங்கச்சி கோயம்புத்தூர் மாநிலத்திலே உடையாம்பலத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் பிசாசின் கட்டினாலே பில்லிசூனி கட்டினால் அங்கே தன்னுடைய கணவனோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் சுயநிலவு இல்லாமல் जीवित கொண்டிருக்கிறார்கள். मेरो जो अर्को बहिनी छ त्यो कोयम्बटुर शहरमा छ, शैतानको शक्तिले सताएको छ, आफ्नो श्रीमानसँग बस्दैछ, त्यो पनि त्यो अचेत अवस्थामा बेहोसीको अवस्थामा त्यो देखा पर्दैछ। என்னுடைய தம்பியும் இதே சூழ்நிலையில் இருக்கிறான். मेरो आफ्नो सानो भाइ पनि यस्तै अवस्थामा छ। ஆனால் கர்த்தருடைய மகா கிருபை அடியேனையும் அடியேனுடைய குடும்பத்தையும் இம்மட்டும் பாதுகாத்தார். परमेश्वरको महान दयाद्वारा परमेश्वर मलाई र मेरो परिवारलाई अहिलेसम्म सम्हालेर राख्नु भएको छ। இது மட்டுமல்ல, अहिलेसम्म मात्र होइन, என்னுடைய ஜீவிதத்திலே தேவன் தெய்வீக சூத்தல் இருப்பதற்கும் கர்த்தர் கிருபை செய்தார். मेरो जीवनमा परमेश्वर ईश्वरी चंगाईमा उभिनको लागि मद्दत गर्नु भएको छ। ஒரு முறை நான் பன்வேல்ல நம்மளுடைய கிரவுண்ட் பிசி கிரவுண்ட்ல வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது एक दफा म पनवेलमा पीसी ग्राउन्ड कन्भेन्सन ग्राउन्डमा काम गर्ने बेलामा கை கழுவி உணவு அருந்த நான் செல்வதற்கு முன்பாக म अलिकति अगाडि बढ्नेको अगाडि என்னுடைய காலில் 2 அங்குலத்துக்கு கப்பு டீ குடிக்கிற கப்பு உள்ளே கிழித்து விட்டது. और मेरो खुट्टामा हेरे पनि त्यो चिया खानेको जो कप छ त्यो घोचेको। அந்த 2 அங்குலத்தினுடைய ரத்தம் ஆகப்பட்டது ஒரு பைப்ல வர தண்ணி போல வெளியே வந்து கொண்டிருந்தது. मेरो जो शरीरमा त्यो शीशाको टुक्रा चिया खानेको कपको टुक्रा गएपछि त्यसको भित्रको लहु जो छ पानी जस्तै बाहिर बग्ने लाग्यो। கூட இருந்த பரிசுத்தவான்கள் உடனே வந்து அதை ஒரு தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழித்து அதை என்னுடைய காலில் கட்டு போட்டு என் காலை மேலே உயர்த்தி வைத்தார்கள். छिटो नै त्यो सबै सन्तहरू पनि आयो, प्रार्थना गरेको, त्यसपछि आफ्नो लुगा चातेर उनीहरू मेरो खुट्टामा बाँधेर मेरो खुट्टा उचालेर राखेको। ஆனாலும் ரத்தம் போய் கொண்டே இருந்தது. त्यो पनि त्यो रगत बग्ने रुकेको थिएन। சிறிது நேரம் பெரிய பாஸ்டர் வந்து பாஸ்டர் எம்டி என்னுடைய காலுக்காக ஜெபித்தார். हाम्रो सेन्टर पास्टर ठुलो पास्टर एमटी थिए, उनीहरू त्यस बेला उनीहरू प्रार्थना गर्यो। கர்த்தருடைய கிருபையினாலே ரத்தம் நின்றது. परमेश्वरको महान अनुग्रहद्वारा त्यो रगत बग्न रुक्यो। நான் ஆபீஸ்ல ஒரு நாள் மட்டும் லீவு கேட்டிருந்தேன். म अफिसमा एक दिन गएको थियो। ஆனால் பரிசுத்தவான் னுடைய ஜெபத்தினாலே அதிகாரியினுடைய தயவு கிடைத்து 2 நாள் எக்ஸ்ட்ராக எனக்கு லீவு கொடுத்தார்கள். म आफ्नो अफिसमा एक दिन गएको थिएन, त्यो पनि त्यो पवित्र सन्तहरूको दया प्रार्थनाद्वारा अफिसको अधिकारीको दृष्टिमा दया दिएर 2 दिनको छुट्टी मलाई दिनुभयो। கர்த்தர் என்னுடைய காலை பூர்ணமாக 3வது நாள் வேலைக்கு போக எனக்கு கிருபை செய்தார். तेस्रो दिन मेरो खुट्टा पूर्ण रूपमा निको भएर परमेश्वर मलाई काममा जानेको लागि सहायता गर्नुभयो। அதிகாரி என்னை வர சொன்னார். अधिकारी मलाई आउनको लागि भन्यो। என் கால் கட்டை அவுத்து பார்த்து கொண்டு அவர் சொன்னார், உனக்கு லீவு தேவை என்றால் எடுத்துக்கொள் என்று. मेरो खुट्टाको त्यो खुट्टाको ड्रेसिङ खोलेर हेरेको भनेको तँलाई छुट्टी चाहिन्छ भने लिइहाल्नुहोस्। நான் சொன்னேன், தேவன் பெரியவர், 3 நாள் நீங்கள் தயவு செய்து எனக்கு லீவு கொடுத்ததே பெரிது. இப்பொழுது நான் இப்படியே நான் வேலை செய்கிறேன் என்று 15 நாட்களுக்குள் உள்ள தேவன் என்னை பூர்ணப்படுத்தினார். म भनेको मेरो परमेश्वर छुटकारा मलाई चंगाई दिनु भएको छ, तपाईको दयाले 3 दिन छुट्टी पनि म पाएको छ, अहिले म काम गर्न सक्छु भनेर म 15 दिन पनि काम गर्यो। கர்த்தர் இந்த தெய்வீக சூத்திரத்தில் நிக்கிறதுக்கு என்னுடைய சுய பலம் அல்ல,
பரிசுத்தவான்கள் ஜெபம் விசுவாசியின் ஜெபம்தான் என்னை பூரணமாய் முட்டும் நிறுத்த கர்த்தர் உதவி செய்தார். परमेश्वरको त्यो ईश्वरी चङ्गाइमा उभिनको लागि मेरो स्वयंको प्रार्थना मेरो स्वयंको बलद्वारा होइन, पवित्र सन्तहरूको प्रार्थनाद्वारा र परमेश्वरको दयाद्वारा त्यो ईश्वरी चङ्गाइमा उभिनको लागि प्रभु मद्दत गर्नुभयो. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். म केवल एउटा विषय मात्र भनेर म मेरो आफ्नो गवाई खतम सिद्धाउँदैछु. நான் ரயில்வேல லோக்கல் ட்ரெயின் ஓட்டுகிறதுனாலே லோக்கல் ட்ரெயின் म जिएमटी लोकल ट्रेनमा हुनेको द्वारा அதிகாலையில் எந்திரிச்சு யாழ்ல இருந்து ட்ரெயினை கொண்டு வர வேண்டும். और बिहान उठेर त्यो ट्रेन ल्याउनु पर्छ. அதிகாலையில் ஸ்டேஷன் மாஸ்டர் என்னை எழுப்பி நீ போய் ட்ரெயின் எடுத்துட்டு வா என்று சொன்னார். बिहान बिहान स्टेशन मास्टर मलाई उठाएर गएर त्यो ट्रेन ल्याऊ भनेको. எப்பொழுதுமே நான் காலை சேவம் செய்கிற ஒரு அனுபவத்திலே தேவன் மட்டும் வைத்திருக்கிறார். अहिलेसम्म परमेश्वर त्यो काम गर्नको लागि मलाई सहायता गर्नुभएको. அன்று என்னானதோ எனக்கு தெரியவில்லை. ஜெபிக்காமலே யார்டுல போய் ட்ரெயின் எடுக்க வந்து விட்டேன். म त प्रार्थना पनि नगरेर त्यो ट्रेन ल्यायो. அப்பொழுது நான் இறங்கும் பொழுது கீழே விழுந்து அடுத்த ட்ராக்ல போய் விழுந்து விட்டேன். त्यस बेला म त्यो बिना प्रार्थना गरेर ट्रेन निकालेर ल्यायो. त्यसको कारणले एक पटरी छोडेर अर्को पटरीमा म गएर पड्यो. கர்த்தருடைய கிருபை அந்த நேரம் பார்த்து அங்கிருந்து ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்தது. ஆட்டோமேட்டிக்கலி பிரேக் அப்ளை ஆகிவிட்டது. त्यस बेला हेरे पनि एक ट्रेन अर्को साइडबाट आउँदै थियो, अटोमेटिकली त्यो ट्रेन ब्रेक हालेको. இல்லை என்றால் நான் இரண்டு துண்டாக ஆயிருப்பேன். न त मेरो दुई टुक्रा हुँदै थियो. கர்த்தருடைய மகா கிருபை என்னை இரண்டாவது முறையாக ஜீவனுள்ள சாட்சியாய் வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். परमेश्वरको महान दया र परमेश्वरले यस्तो मलाई गवाई बन्नको लागि सहायता गर्नुभयो. அவர் மூலமாய் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वरद्वारा पाएको सबै भलाइहरूको लागि म परमेश्वरलाई धन्यवाद दिँदैछु. இந்த இடத்துல வருவதற்கும் சாட்சி சொல்வதற்கும் கர்த்தர் கிருபை தந்தனால் ஸ்தோத்திரிக்கிறேன். यस स्थानमा आएर परमेश्वरको नामको महिमा गरेर गवाई दिनको लागि प्रभु मलाई सहायता गर्नुभयो. म परमेश्वरलाई धन्यवाद स्तुति चढाउँदैछु. நான் மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறதுனால் சபையாரும் நாமும் பரிசுத்தவானும் யாரும் மத்தியாவஸ்தையில் காணப்பட உங்கள் யாவரிடத்திலும் ஜெபத்தை கேட்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். म प्रभुको आगमन अति चाँडै नै छ, त्यसको लागि म मात्र होइन, हाम्रो सबै मण्डलीकाहरू हामी सबैजनाहरू प्रभुको आगमनमा देखा पर्नेको लागि, प्रभुसँग मध्य आकाशमा भेट्नेको लागि प्रभु हामीलाई सबैलाई सहायता गर्नुभएको भनेर म आफ्नो गवाई सिद्ध्याउँदैछु. हालेलुया.